அனைவருக்கும் வணக்கம். நான் விமல். தையல் மிஷின் கடை வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு அது விவரத்தை சொல்கிறேன். நம்ம ஆலங்குளத்துலேயும் இருக்குது, திருநெல்வேலியும் இருக்குது. நம்ம 1-2 மிஷின்லேருந்து மொத்தமாக உள்ளதும் கொடுக்குறோம். சமீபத்தில் ஒரு சங்கத்துக்கு ஒரு 16 மிஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்கான தேதியை போன மாதம் 28ஆம் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு 3/2 பங்கு அந்த தொகையை கொடுத்து முதல்ல 14 மிஷின் கேட்டாங்க. 14 மிஷின்னொடனே நம்ம 14 மிஷினை எடுத்து வச்சு ரெடி பண்ணி மாட்டி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கொடுக்குறான்னு ஒரு 1 மணிக்கு மேலே இல்லை 15 மிஷின் அப்படின்னாங்க. சரி, ஓகே, 15 தானே இருக்கலாம், நம்மகிட்ட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாட்டி செட் பண்ணி அப்படி ஒன்று ஒன்றா செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட வேலை பார்க்க ஆளாக ஒவ்வொரு ஆளாக அனுப்பிட்டுருக்காரு. என்னாச்சு அப்படின்னு ஒரு மிரட்ட துணியிலே எல்லோரும் கேட்பாங்க. அந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன், செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அடுத்து நம்ம 15 மிஷினை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான ஸ்டிக்கர் கட்டிங் அவங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போன வருஷமும் இந்த வருஷமும் நான் அதை போய் பார்த்ததில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டிக்கர் கட்டிங்கை பார்த்துருப்பேன். அவ்வளோ யாருமே இப்போ அவங்களா ரூபா தர மாட்டாங்க, அலைஞ்சு வாங்க முடியாதுண்ணே அப்படின்ட்டாங்க. நான் ரூபா தரப்போ நீங்கள் வெட்டி தாங்க அப்படின்னா வெட்டி அவங்க ஒட்டெல்லாம் வர மாட்டாங்க, வெட்டி கையில் தருவாங்க, நான் தான் ஒட்டி கொடுக்கணும். அது ஒரு 600 அதுக்கடுத்தால கொண்டு போய் இறக்கியாச்சு. அதாவது 15 மிஷினும் ஒரு ஒன்று மேலே ஒன்றா ஏற்றலாம், ஒரே வண்டியில் கூட கொண்டு ஏற்றலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நம்ம கொடுக்கும். அது மாதிரி எதுவும் டேமேஜ் வராத அளவுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற 2 நடை ஆட்டோவில் கொண்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். கொண்டு இறக்கியாச்சு. அப்போ அடுத்த மீதி பேலன்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்றைக்கி ஃபங்க்ஷன் டைம் முடியாது, நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அவங்க விளம்பர ஸ்டிக்கரை நான் ஒட்டுறேன். அப்படி ஒட்டி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகிற நேரத்தில் அது கொடுக்கறதுக்கான ஆயத்தை பண்ணாங்க. அப்போ 15 மிஷினு கொடுக்குறதா சொல்லி நம்மகிட்ட வாங்கினாங்க. ஆனால் 16 பேரை வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மிஷின் இருக்கா, உடனே மாட்டி கொடு அப்படின்னாங்க. நானும் உடனே ஒரு எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் நம்ம மாட்டுறதுக்கு. மாட்டி எடுத்துக்கொண்டு அங்கே விழா நடக்கக்கூடிய இடத்துல கொண்டு கொடுத்தாச்சு. என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு கை பேலன்ஸ் கம்மி. நான் நார்மலாக எல்லோரும் மாதிரி வேலை பார்க்க முடியாது. வலது கை இருக்க ஸ்ட்ரென்த் இடது கை கிடையாது. காரணம் என்னென்னா, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு. அதில் சுத்தமாக கையே எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய சூழல் இருந்ததில் ஒரு சில நல்ல டாக்டர் கிடைச்சதுனால கையை ஓரளவு காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. பல லட்ச செலவு அது ஒரு கரையில் இருந்தாலும், நம்ம பார்க்குற வேலை வெயிட்டான வேலை. ஒரு சைடே பேலன்ஸ் பண்ணி அந்த குறுக்கிலேருந்து உடம்பு எல்லாமே வலிக்கும். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் வேலை. இந்த பிள்ளைங்கள அந்த மனுஷன் சொல்கிறான், என்ன ஆள் போட்டு வேலை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு ஒத்தையிலே பார்க்க. நான் எப்படியும் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா நம்ம லாபம் குறைஞ்ச லாபத்தில் தான் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க ஒரு இலவசமாக கொடுக்குறாங்க, நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்குலாம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க முடியல. அதுக்கு மறுநாள் ஒரு அமௌண்ட் வருது. அதுலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு அமௌண்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் கட்டிங் 600 ரூபாயும் ஒரு பேலன்ஸ் சேர்த்து மொத்தம் 7000 ரூபா தரணும். மனுஷன் சளைக்காமல் பதில் சொல்லுவான், நாளைக்கு வா. நானும் டெய்லி போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டு நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 15 நாளை தாண்டிட்டு
அதுக்கப்புறம் நான் அண்ணாச்சி நீங்கள் நினைக்க மாதிரி நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஒரு மிஷின் விற்றா அடுத்த மிஷின் நான் வாங்கிக்கக்கூடிய சூழல் தான் இருக்கேன். 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வாடகை எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்கள் இப்படி போட்டு அலக்கழிக்காதங்க. ஒரு மிஷின் விற்கலன்னு நினச்சிக்கா அப்படிங்கிறோம். சரி பேசினதுக்கு அப்போதுன்னு வந்தாச்சு. சரி 2 நாள் கழித்து போனால் அதுக்கப்புறமும் அதே மாதிரி சளைக்காமல் நாளைக்குன்னு 15 நாளுக்கு அப்புறமும் அந்த பதிலை வந்து கண்டினியூ பண்ணுறாரு அந்த ஆள். அதான் இது சரியாக எனக்கு படலை. ஏன்னா நீங்கள் வாங்கின அந்த சங்கத்து மேலே இருந்த மரியாதையே நீங்கள் கெடுத்த மாதிரி தெரியுது. நான் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு தந்திருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு மிஷின் விற்றா தான் திருப்பி வாங்கி விற்க முடியும்னு அவங்கள்ட்ட பல தடவை சொல்லியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணிது ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அது என்னப்போ நான் கடை வாங்கின மாதிரி சத்தத்தை பார்க்கலாம். அப்படி ஒரு சத்தம். நான் கடை வாங்கினா கூட என்ன யாரும் கேட்டது கிடையாது. என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு ரோட்டில் நின்று கேட்டு போனது தான் உண்டு. அந்த அளவுக்கு தான் நம்மளோட வரசெலவு. நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம். நான் யாருக்கும் உதவி தேவைன்னா அந்த டைமில் என்னையோ அதை மட்டும் தான் பார்ப்பேன். யார்கிட்டையும் முன்கூட்டி கேட்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஆனால் இவங்க வந்து நான் கொடுக்குற ரேட்டை விட ஸ்பான்சர்கிட்ட வந்து கூட வாங்கிடுதாங்க. அது ஒரு 500-600 வந்து கூட தான் வாங்குகிறாங்க. இது ஒரு சிலர் சொன்னாங்க, என்கிட்டே ஒரு மிஷினுக்கு வந்து இன்னொரு பேரில் ஒரு பில்லை போட்டு கொடு, இன்னும் ரேட்டுக்கு போட்டு கொடு அப்படின்ட்டுலாம் போன வருஷம் வாங்கினாங்க. அப்போ இதிலே சம்மந்தப்பட்ட இன்னொருத்தையும் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ரூபாயை ரொம்ப அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி 4 நாள் கழித்து போகும்போது நீ அவன்கிட்ட போய் சொல்லியிருக்க, அவன் ரூபா தர முடியாது. என்னையா பதில்? உங்களுக்கு ஸ்பான்சர் ரூபா தராங்க அந்த மிஷினுக்கு, நானும் குறைஞ்ச விலைக்கு தரேன். அதை வசூல் பண்ணி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பதிலை சொல்லணுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை பார்த்து உங்களுக்கு வந்து கண்ணியமாக கொடுத்து, இன்னொன்று சொல்லுவாங்க இலவசமாக கொடுக்குறதுக்குன்னு 2ஆம் நம்பர் ஐட்டம் ஒன்று இருக்குது. பெரிய பெரிய கடையெல்லாம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதான் கொடுப்பாங்க. ஏன்னா சர்வீஸுக்கு வராது பார்த்தீங்களா, அதனால். ஆனால் நான் எல்லா மிஷின்லையுமே என்னோடய ஸ்டிக்கரை ஒட்டி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வாங்கம்மா, 1 வருஷம் நான் ஃப்ரீயாக பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் கொடுத்ததுலேயும் 2-3 சர்வீஸ் வந்திருக்கு. இந்த வருஷமும் ஒரு சிலர் வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கேன். எனக்கு இந்த ரூபா வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசுகிறாரு. தர முடியாது, உன்னால் என்ன செய்யணுமோ செய். அந்த ஆள் உண்மையில் அப்படித்தானா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது ஓரளவு உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி, ஏன்னா ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பண்ணுற தொழில் வந்து எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கிறது அதை கிட்ட இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இதில் வந்து இந்த அளவுக்கு அலக்கழித்து இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்குற பெரியவர்கள், நம்ம ஆலங்குளம் சுற்று வட்டார தொழில் அதிபர்கள், ஒருவேளை ஒரு மிஷினுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இல்லை அந்த ஆள்கிட்ட வாங்கி தர முடிஞ்சால் எனக்கு கொஞ்சம் வாங்கித்தாங்க. ஏன்னா வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் எப்படி தான் இப்படி ஆட்களெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம், பெரிய வருத்தம், பெரிய மன உளைச்சல். யார்கிட்டையுமே இந்த மாதிரி போய் நின்னதும் கிடையாது, இவ்வளோ கஷ்டப்பட்டது கிடையாது. ஏன் உழைச்சி சாப்பிட்றது தப்பா? அது 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதோட தப்பா? நல்ல மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் எனக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.